சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கூடி வர, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் கர்த்தாவே, ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுவீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாக பயனடைய, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடி ஆளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அற்புதமான ஒரு சத்தியம். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். தேவனுடைய ஆளுகைக்கு கீழாக நாம் இருக்கிறோம். இந்த ராஜ்யம் நன்மைகள் நிறைந்த ராஜ்யம். தேவன் நல்லவர். பாருங்க, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நல்ல தேவன், இந்த நன்மைகளை அருளி செய்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். பாருங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம பிரயாசப்பட்டதுனால வரல. தேவனுடைய பாருங்க கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு பாருங்க நம்ம மேலே விழுந்தபடினாலே இன்றைக்கி நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கரெக்டாக சொல்லணும்னா சீட்டு நம்ம பேரில் விழுந்துருச்சு. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. பாருங்க, ஆகவே கர்த்தருடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே விழுந்ததுனால அருமையானவர்களே, ஆச்சரியமான ஒரு ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். We have been carried over into the kingdom of God. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நாம வந்து சேரலை. பாருங்க, இன்னைக்கு மனுஷன் இந்த அற்புதமான ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேர முடியுமானால் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்களே ஓடியாந்துருப்பாங்க. ஆனால் என்னன்னு தெரியல. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஊருக்கு ஒருத்தனாகவும் கோத்திரத்துக்கு 2 பேராகவும் தெரிந்து கொண்டு சீயோனுக்கு அழைத்து செல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஊரில் ஒருத்தன், அந்த கோத்திரத்தில் 2 பேர், அதில் நாம் இருந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். தேவன் நன்மைகளின் தேவன், அவர் நன்மைகளின் ராஜா என்று சொல்லலாம். பாருங்க, அவருடைய ராஜ்யம் நன்மைகளின் ராஜ்யம். நன்மையான எல்லா ஈவுகளும் அவரிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. வாசிக்கலாம், யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பாருங்க, நன்மையான எல்லா ஈவுகளும் பூரணமான எல்லா வரங்களும் கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. எவ்ரி குட் கிஃப்ட் அண்ட் எவ்ரி பர்ஃபெக்ட் கிஃப்ட் comes down from the Father of lights. ஒளியாக இருக்கிற தேவனிடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நன்மைகள் என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. இந்த நன்மையான ஈவு பூரணமான வரம் சொல்லி போட்டிருக்குது இல்லையா? இதுக்கு மார்வின் வின்சென்ட் என்கிற ஒரு வேத வல்லுனர் அதை மொழிபெயர்க்கும்போது பாருங்கள், இந்த நன்மையான ஈவு பூரணமான வரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை அவர் மொழிபெயர்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள், ஃப்ரீ, லார்ஜ், ஃபுல் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறதான். அதாவது தேவன் அருளுகிற நன்மைகள் இலவசமானது, பெரியது, முழுமையானது. பாருங்க, இலவசமான நன்மைகள், பெரிய நன்மைகள், முழுமையான நன்மைகள் கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு இலவசமான பெரிய முழுமையான நன்மைகள் என் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க,
சூரியனிடத்திலிருந்து ஒளிக்கதிர்கள் மனுஷனுக்கு வந்து கிடைக்கிறது போல கர்த்தரிடத்திலிருந்து பெரிய இலவசமான முழுமையான நன்மைகள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இறங்கி வருகிறது. சூரிய ஒளியை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. சூரிய ஒளி இட் ஹேஸ் அ கியூரேட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறாங்க. சூரிய ஒளிக்கு பாருங்க ஒரு குணமாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது பாருங்க அந்த ஒளியை அருளி செய்து கொண்டே இருக்கிறது. சூரியன் பிரகாசித்து கொண்டே இருக்கிறான். சிலர் கேட்பாங்க, ராத்திரியில் எங்கே பிரகாசிக்கிறான்னு சொல்லி கேட்பாங்க. ராத்திரியில் இங்கே ராத்திரி, ஆனால் அவன் பிரகாசிச்சுட்டு தான் இருக்கிறான். அடுத்த பூமியினுடைய அடுத்த பக்கத்தில் பாருங்க பிரகாசிச்சுட்டு தான் இருக்கிறான். சூரியன் பிரகாசிக்காமல் இருந்ததே இல்லை. 24 hours பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கிறான். பாருங்க அதிலிருந்து ஒளி கதிர்கள் கிளம்பி வருகிறதுனால அது மனிதர்களுடைய பாருங்க சரீரங்களை சுகமாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதுக்கு கியூரேட்டிவ் வேல்யூ, சுகமாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சில குழந்தைகள் பாருங்க பிறக்கும் போதே மஞ்சள் காமாலையோட பிறகுதுங்க, கண்ணெல்லாம் மஞ்சளாக இருக்குது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, டெய்லி காலையில் ஒரு 10 நிமிஷம் இந்த சன்லைட்டில் என்ன செய்யுங்க வைங்கன்றாங்க. பாருங்கள் 15 நாள் 20 நாள் 30 நாள் அதிகபட்சம் டெய்லி காலையில் ஒரு 10 நிமிஷம் சன்லைட்டில் வைங்க பிள்ளைய அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, அப்படி வைக்கிறதுனால 30 நாளில் அந்த மஞ்சக்காமலே டோட்டலாக பாருங்கள் மறைஞ்சிருது. கண்ணெல்லாம் நல்லா சுத்தமாக வெள்ளையாயிருது. பாருங்கள் அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய நன்மை அந்த ஒளிக்கதிர் மூலமாக வந்து கிடைக்கிறது. யோசித்து பாருங்கள். சில நேரங்களில் இந்த சூரிய ஒளி எதிர்பார்க்கிற நேரத்தில் வர மாட்டேங்குது. ஏன்னா மேகம் வந்து மறைக்குது. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு முறை நான் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தேன். வேலை தேடிட்டு இருக்கும்போது கோத்தகிரின்னு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ கார்டு அனுப்பியிருந்தாங்க. பாருங்கள் கோத்தகிரின்னா ஊட்டி பக்கத்தில், ஊட்டிக்கு பக்கத்து மலை போயிருந்தேன். பாருங்கள் சரியான குளிர், டிசம்பர் மாதம். ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்கிறேன், ஆனாலும் குளிர் விட மாட்டேங்குது. காலையில் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போனால் பாருங்கள் அவங்க 11 மணிக்கு தான் இன்டர்வியூன்னு சொல்லிட்டாங்க. ஒரே மேகமூட்டம், பனி நடுங்குது. கொஞ்சம் வெயில் அடிக்காதா அப்படின்னு பார்த்தா லேசாக சில நேரங்களில் மேகம் விலகுது. விலகிச்சுன்னா உடனே போய் அங்கே நின்றுவேன் நான், கொஞ்சம் இதமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு திக்கு கிளவுடு பாருங்க, அந்த மேகமூட்டம் சூரியனை மறைக்கிறது. அந்த மேகம் சூரிய ஒளியை மறைக்கிற மாதிரி தேவன் அருளுகிற நன்மையை யாருமே மறைக்க முடியாது. தேவன் அருளுகிற நன்மை மட்டும் தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் தடையில்லாமல் அவருடைய நன்மைகளை நமக்கு என்ன செய்கிறாரு, அருளி செய்து கொண்டே இருக்கிறார். நான் சொல்லுறேன், நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட தேவனுடைய நன்மைகள் நமக்கு இறங்கி வந்துட்டு தான் இருக்குது. கண்ணுக்கு தெரியல, ஆனால் 24 மணி நேரமும் சூரியன் 24 மணி நேரம் பிரகாசிக்கிற மாதிரி பாருங்க, 24 மணி நேரமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நன்மைகள் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நம்ம வாஸ்தவம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து, சத்தமாக தான் சொல்லுங்களேன், இறங்கி வருகிறது. இல்லையா? கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். பாருங்க, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்கிறோமே இந்த இடத்துல டிவி அலைகள், ஒளி கற்றைகள், அலைகள் ஏராளம் ஓடிட்டு இருக்குது. ஆனால் கண்ணால் பார்க்க முடியல.
இப்போ இந்த இடத்துல ஒரு ரிசீவரை கொண்டாந்து வச்சு ஒரு டிவியை செட் பண்ணி பாருங்க, கனெக்ஷன் கொடுத்தா இனிமையான இசையை கேட்கலாம், பாருங்க இனிமையான காட்சிகளை பார்க்கலாம் இல்லையா? எல்லாம் இருக்குது, ஆனால் கண்ணுக்கு என்ன செய்யலை, தெரியல. இதே மாதிரி தான் பாருங்க, தேவனுடைய நன்மைகள் 24 மணி நேரமும் நமக்காக இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் கண்ணுக்கு தெரியல. இப்போ இந்த ரிசீவரை வச்சு அந்த டிவி ஆன் பண்ணி அந்த இயற்கை காட்சியின் அழகுகளை பிடிக்கிற மாதிரி பாருங்க, தேவனுடைய நன்மைகள் இறங்கி வருகிற அந்த நன்மைகளை விசுவாசத்தில் என்ன செய்யணும், ரிசீவ் பண்ணணும். அவர் ஃபெய்த் இஸ் த ரிசீவர். பாருங்க, நம்முடைய விசுவாசம் தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கருவியாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ என்ன சொல்லணும், தேவனிடத்திலிருந்து 24 மணி நேரமும் நன்மையான ஈவுகள் எனக்கு இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் அருளுகிற நன்மைகள் எல்லாம் என்னுடையது என்று பாருங்க, தேவன் அருளுகிற நன்மைகளை உரிமை பாராட்டி பாருங்க, அதை சுதந்திரித்து சொந்தமாக்கி அனுபவித்து அதற்காக கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நன்மைகளை சுதந்திரிக்கிறதுல கில்லாடிகளாக இருக்கணும், கோட்டை விட்டுறக்கூடாது. பாருங்க, அசதியாக இருந்து கர்த்தருடைய நன்மைகளை இழந்து போயிடக்கூடாது. அருமையானவர்களை கவனிங்க, அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் வந்து நமக்காக வச்சிருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் ஏன் இவ்வளவு பாடுகள்? ஏன் இயேசு நமக்காக இவ்வளவு பாடுபட்டாருங்க? கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, உடம்பெல்லாம் காயம். பாருங்க, மனுஷன்தானா என்று பார்த்து வியக்கத்தக்க ரீதியில் பாருங்க, அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இவ்வளோ கஷ்டம் எதுக்கு? அருமையானவர்கள், தேவனுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு பண்டமாற்று செய்யும்படியாக இருக்கிறீங்களா? தேவனுடைய நன்மைகளை எல்லாம் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். இயேசுவும் கஷ்டப்பட்டாரு, நாங்களும் கஷ்டப்படுறோம் பிரதர் அப்படின்னு சொன்னால் அதை போல முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. பாருங்க, பக்தி மார்க்கம் மனுஷனை வேற பக்கம் கொண்டு போயிருது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், உணர்வுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அவங்க சொல்கிறாங்க, இவ்வளவு பாடுபட்டு சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்து அனுபவிக்கும்படியாக அது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் அதை சுதந்திரிக்க போகிறேன், அதை விசுவாசிக்க போகிறேன். சுகம் என்னுடையது, நீதி என்னுடையது, பரிசுத்தம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, ஞானம் என்னுடையது, அறிவு என்னுடையது, வெற்றி என்னுடையது, வாழ்வு என்னுடையது, வளமை என்னுடையது, எல்லாவற்றையும் எனக்காக சம்பாதித்து கொடுக்கும்படி என் இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக பாடுபட்டார். பாருங்க, இவ்விதமாக விசுவாசிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. சோம்பேறிகளாக இருந்து அருமையானவர்களே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாருங்க, இன்னைக்கு ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் கர்த்தர் தர்றாரு பிரதர். ஆனால் உலகப்பிரகாரமான நன்மைகள் எல்லாம் அப்புறம் பரலோகத்துக்கு போன பிறகு ஆண்டவர் செய்வார், தருவார். எத்தனை சபைகள் அதை பிரசங்கம் பண்ணுறாங்க தெரியுமா? நான் சொல்லுறேன், இங்கே வருகிற நீங்கள் பாக்கியவான்கள். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு அது மட்டும்தான். இப்போ உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாருங்க பரலோகத்துக்கு போன பிறகு. இப்போ நான் கேட்குறேன், உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பரலோகத்துக்கே எதுக்கு? உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உலகத்துக்கு தானே வேணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உலகப்பிரகாரமான நன்மைகள் உலகத்தில் வாழும்போது தானங்க வேணும். உலகப்பிரகாரமான நன்மைகள் பரலோகத்தில் போய் எதுக்கு? பரலோகத்தில் தான் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? என்ன மாதிரி தூக்கி போட்டாங்க பாருங்க. உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை பரலோகத்தில் போய் தான் நீ சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிறிஸ்தவ வட்டாரத்தில் இன்றைக்கும் பிரசங்கமெல்லாம் நடக்குது. ஆனால் பாருங்க, நாம் ஏமாந்து போயிடக்கூடாது. பை இந்த ஸ்கைன்னு சொல்லுவாங்க, இனிப்பு பலகாரம் வானத்தில். ஆனால் இனிப்பு பலகாரம் வானத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? இனிப்பு பலகாரம் இங்கே வேணுமே. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு தர்றேன்றாரு. ஆமேன். அப்போ விட்டுறக்கூடாது.
பாருங்கள், நாளைக்கு நம்பினோம்னா இன்னைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஓடி போயிடும். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகளை சுதந்திரிக்கிறதுல கில்லாடிகளாக இருக்கணும். சங்கீதக்காரன் கர்த்தருடைய நன்மைகளை பற்றி தான் சொல்கிறான். அவன் வெறும் ஆவிக்குரிய நன்மைகள் மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு, உலகப்பிராரம் நன்மைகள்லாம் பரலோகத்துக்கு போன பிறகு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லலை. அவன் ரட்சிப்பை முழுமையாக பேசுகிறான், ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை பற்றி முழுமையாக பேசுகிறான். பாருங்கள், ரட்சிப்புக்குள்ளே என்னவெல்லாம் இருக்குது என்பதை பற்றி அவன் பேசுகிறான். வாசிங்க சங்கீதம் 103. சங்கீதம் 103 1 வாசிக்கிறேன். அற்புதமான ஒரு வேத பகுதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அப்புறம் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. பாருங்க, 5 காரியங்களை சொல்லுகிறான். 5மே ஆவிக்குரிய நன்மைகளும் அதுக்குள்ளே இருக்குது, அதே நேரத்தில் உலகப்பிராரமான நன்மைகளும் இருக்கிறது இல்லையா? பாவ மன்னிப்பு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். ஆனால் வியாதியை குணமாக்க மாட்டார், அது பரலோகத்துக்கு போன பிறகு உனக்கு கிடைக்குன்னு சொல்லலை. எல்லா அக்கிரமங்களையும் இங்கேயே மன்னிக்கிறாரு, எல்லா நோய்களையும் இங்கேயே குணமாக்குகிறாரு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, அப்புறம் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அப்படின்னா கல்றக்குழிக்கு மீட்டுன்னு அர்த்தம். உன்னை சாவுக்கு தேவன் தப்பு வைக்கிறாரு. காலத்துக்கு முன்னாடி நீ செத்து போகாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறாரு, உனக்கு ஜீவனை அருளி செய்கிறவராக இருக்கிறாரு. அந்த அர்த்தம் தான் பாருங்க. அது உன் பிராணனை அழிவுக்கு, நரகத்துக்கு வெள்ளைக்கு மீட்டு இல்லை, குழிக்கு பிட்டுன்னு போட்டிருக்குது, சவக்குழிக்கு விலக்கி மீட்டு. பாருங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். நல்ல சாப்பாடை கொடுக்குறாராம், அதான் நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறாருன்றது அர்த்தம். நல்ல சாப்பாடு மட்டும் இல்லை அருமையானவர்களே, அவருடைய இனிமையான வார்த்தைகளையும் நம்ம வாயில் என்ன செய்கிறாரு, வைக்க அவர் பிரயாசப்படுகிறாரு. நல்ல தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாயும் நம்ம இருக்கணும். சாப்பாட்டை காட்டிலும் அது ரொம்ப முக்கியம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு இனிமையாக இருக்கிறது, தேனிலும் மதுரமாக இருக்கிறது, ஸ்வீட்டர் தேன் ஹனி அப்படிங்கிறான். வார்த்தையவே பேசி பேசி பழகிருக்கிறான் பாருங்க. அதனால தான் அவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, இன்னைக்கு வாயின் வார்த்தைகள் அது அன்செக்டாக பாருங்க, கட்டுப்பாடு இல்லாமல் அப்படியே சரளமாக அநேகருடைய வாயிலிருந்து வருகிறது. பாருங்க, பேசி பேசியே சில நேரங்களில் கெடுத்து போடுறோம் காரியங்களை இல்லையா? என்னையும் சேர்த்தான் பேசிகிட்டு இருக்கிறேன். பாருங்க, வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாம் பேசுகிற வார்த்தைகள் எய்தர் லைஃப் ஆர் டெத்து, மிடில் கிரவுண்டே கிடையாது. அப்ப பாருங்க, நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒன்று ஜீவனை வெளிப்படுத்துகிறது அல்லது மரணத்தை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. இடைப்பட்ட இடம் கிடையவே கிடையாது. பாருங்க, எய்தர் ஆர் தான். அப்ப எப்போதும் ஜீவனை பேசுகிறோமா? நல்லா கவனிங்க, அவிசுவாசத்தை பேசக்கூடாது, சந்தேகத்தை பேசக்கூடாது, பிரச்சனைகளை பேசக்கூடாது. பிரச்சனைகளை பேசும்போது என்னத்தை பேசுகிறோம்? மரணத்தை பேசுகிறோம். பாருங்க, பலவீனத்தை பற்றி பேசும்போது என்னத்தை பேசுகிறோம்? மரணத்தை பேசுகிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஜீவனை பேசி, அருமையானவர்களே, ஜீவனை அறுவடை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரொம்ப முக்கியம் பாருங்க, என் வாயை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை பேச எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும்.
என்னுடைய வார்த்தைகள் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக, பிரியமானதாக இருப்பதாக. பாருங்க, நீங்கள் எப்போதும் ஜீவனை பேசுகிற ஆளாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா வாழ்க்கை அற்புதமாக மாறிடும். திட்டமாக நான் சொல்கிறேன். அதில் ஒரு முயற்சி பண்ணணும். பாருங்கள், யாரும் அதில் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் அதில் ஒரு முயற்சி பண்ணணும். ஆண்டவரே, அவிசுவாசத்தின் வார்த்தைகள் என் வாயிலிருந்து வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். என் வாய்க்கு காவல் வையும். நீர் தான் எனக்கு உதவி செய்யணும். இது கட்டுப்பாடு இல்லாமல் சலன்னு பேசிடுறேன் நான். மடையை திறந்து விட்டது மாதிரி பாருங்க, கண்டதையும் பேசிடுறேன். அப்படி பேசாமல் இருக்க எனக்கு உதவி செய்ய. என் வாயை நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே. சத்திய வசனம் என் வாயிலிருந்து முற்றிலும் நீங்க விடாதுரும். என்ன மாதிரி ஜெபம் பண்ணுறான் பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, எல்லாம் பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள். அப்புறம் சொல்றான், கழுகுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகு சில நேரங்களில் வயசான கழுகுகள் பாருங்க, அது ரோமத்தெல்லாம் உதுத்துட்டு அது திரும்பவும் ரோமமெல்லாம் ஒரு புது பலனோட சில கழுகுகள், சில ரக கழுகுகள் பறந்து போகுன்னு சொல்றாங்க. புது பலனோட செட்டையில் அடித்து பறந்து போகுன்னு சொல்றாங்க. வயசான காலத்தில் கூட புது பலன் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். கவனிங்க, அப்ப என்ன, எல்லா நன்மைகளையும் இந்த பூமியிலே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்குது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்னை முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. பாருங்க, எல்லாம் அவன் சொன்ன பட்டியலிடுகிற நன்மைகள் எல்லாம் பாருங்க, இந்த பூலோக வாழ்க்கைக்கு உகந்தது. பூலோக வாழ்க்கைக்கு உகந்த நன்மைகளை சுதந்தரிக்க வேண்டும் என்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். 1 பேதுருக்கு போவோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-5. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு சுதந்திரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சுதந்திரமா? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாய சுதந்திரத்துக்கு ஏதுவாக. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, ஆண்டவர் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஒரு சுதந்திரம், அதாவது நித்திய வாழ்வுன்னு வச்சுக்கோங்களேன். என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கிற ஒரு அற்புதமான வாழ்வை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்றாரு? கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. பாருங்க, அந்த அந்த நித்திய வாழ்வு, அந்த சுதந்திரம் பரலோகத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இந்த வேத பகுதியை வாசித்துட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, பிரதர், அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாய் சுதந்திரம் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. அப்ப அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாய் சுதந்திரம் பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்குமானால், நான் கேட்கிறேன், இந்த பூலோகத்தில் ஒண்ணுமே இல்லையா? இந்த பூலோக வாழ்க்கையில எந்த சுதந்திரமும் இல்லையா? எல்லாம் பரலோகத்தில் தானா அப்படின்னு கேட்டா இல்ல. பாருங்க, நம்மளுடைய ரட்சிப்பு அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய ஒரு சுதந்திரம். பாருங்க, அந்த பரலோகத்தில் வைக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை பரலோகத்துக்கு போன பிறகு முழுமையா நம்ம அனுபவிக்க போகிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கவனிங்க. ஆனா அந்த சுதந்திரத்தினுடைய முன் ருசியை, ஃபோர்டேஸ்ட்னு சொல்லுவாங்க, முன் ருசியை அருமையானவர்களே நாம் இந்த பூமியிலேயே அனுபவிக்கிறோம்.
அதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த அழியாததும் வாடாததும் மாசற்றதுமான அந்த சுதந்திரத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலேயே நாம் ருசி பார்க்கும்படி கர்த்தர் இந்த பூலோக வாழ்க்கையில ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் பரலோகத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சோம்பேறியில் இருக்க கூடாது. இங்கே ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பூலோகத்திலையும் ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு, பரலோகத்திலையும் ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வரப்போகிற அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை இங்கேயே நம்ம ருசிக்கிறோம் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. மாம்பழ கடைக்கு போகிறீங்க, ஒரு குறிப்பிட்ட மாம்பழம் ரொம்ப பிடிச்சிருக்குது, குறிப்பிட்ட வகையான மாம்பழம் வகை வகையாக ஆண்டவர் படைச்சிருக்கிறார் பாருங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் தான் ஞாபகம் வருது. அதனால தான் அது பிரசங்கத்திலையும் வந்துடுது. மாம்பழம்னா எத்தனை வகை, ஆப்பிள் பழம்னா எத்தனை வகை, வாழைப்பழம்னா எத்தனை வகை, மலைப்பழம்ன்றாங்க, நெய் வாழைன்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளத்தையும் படைத்து நம்ம அனுபவிக்கும்படி நமக்கு கொடுத்த தேவன் எவ்வளவு நல்லவர். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஸ்தோத்திரத்தோடனே அனுபவிக்கும்படி, விசுவாசிகள் யாவரும் ஸ்தோத்திரத்தோடனே அனுபவிக்கும்படி தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. பாருங்க, கர்த்தர் உண்டாக்குன அந்த நன்மைகள் எல்லாம் பாருங்க, அனுபவிக்கணுமா, அனுபவிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணணுமா. நான் எதையுமே அனுபவிக்க மாட்டேன் பிரதர். டே அப்பா பெரிய பக்திமான், மாலையை கொண்டாந்து போடணும் உனக்கு, பெரிய பக்திமான், உன்னை பாருங்க பக்திமான் யாருமே கிடையாதுன்னு பாருங்க. யூஸ்லெஸ் பீப்புள். இந்த உலகம் பக்திமான்களை தேடுறதில்ல, ஆண்டவரும் பக்திமான்களை விரும்புறதில்ல. அருமையானவர்களே, நல்ல தாழ்மையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். நல்ல பாருங்க, தாழ்மையோடு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை விசுவாசித்து பாருங்க, அவைகளை எதிர்பார்த்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவைகளை சுதந்திரித்து அனுபவித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற பாருங்க மக்களாக நம்ம இருக்க வேண்டும். உலகம் பக்திமான்களை விரும்புகிறது இல்லை, உலகம் வெற்றியாய் வாழ்கிறவர்களை விரும்புகிறது. பாருங்க, நம்ம எல்லாரும் வெற்றியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் இவ்வளவு ஆசீர்வாத நன்மைகளை நமக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆகவே பரலோகத்தில் நம்ம போய் அனுபவிக்க போகிற அந்த அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை, அதனுடைய முன் ருசியை இங்கேயே நம்ம அனுபவிக்கும்படி கர்த்தர் நல்ல ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை பற்றி ஒரு வேத பகுதிக்கு போவோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் பாருங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சில ஆட்கள் பாருங்க கர்த்தரை மறுதலிச்சுட்டு போறாங்க. அவங்கள அப்படிப்பட்ட ஆட்களை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு ஆவியானவர் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது அவங்க என்ன ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வந்தார்கள் அப்படின்றத பற்றி சொல்லும்போது அருமையா சொல்றாரு, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டார்கள். இந்த ரட்சிப்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் என்ன செய்கிறான், பிரகாசிப்பிக்கப்படுகிறான். இருட்டுக்குள்ள கிடந்தவன் அவன், பாவ இருட்டுக்குள்ள கிடந்தவன். பாருங்க, இயேசு உலகத்தின் ஒளியாய் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பிரகாசம் அடைகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். பாருங்க, மோசே பாருங்க தேவனோடு கூட 40 நாள் சீனாய் மலையில் இருந்துட்டு இறங்கி வர்றான். பைபிளில் போட்டிருக்குது, அவனை பார்க்க முடியலையாம், அவனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. பாருங்க, தேவனோட எந்த ரீதியிலும் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா பாருங்க, நீங்கள் ரேடியன்ட் ஆயிடுவீங்க, பிரகாசிக்கிற ஆட்களாக மாறிடுவீங்க. அப்போ ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய பாவ இருளை நீக்கி அவனை பிரகாசிப்பிக்கிறது. நம்மெல்லாம் பிரகாசிப்பிக்கப்பட்ட ஆட்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, நாம் பகலின் பிள்ளைகளாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் இந்த உலகத்துக்கு
வெளிச்சமாக இருக்கிறீர்கள் கர்த்தர் சொன்னார். எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுவோம், நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுவோம், நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். ஏன் வெளிச்சமாக இருக்கிறோம்? கர்த்தர் நம்மளை பிரகாசிச்சிருக்கிறாரு. இயேசு நம்ம உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல. நாம் வாழ்கிற வாழ்க்கை அது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இல்லையா? பாருங்க, ஆகவே ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்படுகிற வாழ்க்கை. ரட்சிக்கப்படும் போது ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? பிரகாசிப்பிக்கப்படுகிறான். ரெண்டாவது பாருங்க, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தும். பரம ஈவு யாரு? பரம ஈவு யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து. பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஈவு மனுக்குலத்திற்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இதை பற்றி சொல்லும்போது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சமாரியா ஸ்திரீட்ட இயேசு பேசிட்டு இருக்கும்போது அவ என்னென்னமா பேசுறா. இந்த தண்ணியை பற்றி பேசுறா, அப்புறம் அவங்க மலையை பற்றி பேசுறா, ஆராதனையை பற்றி பேச என்னென்னமா பேசிட்டு இருக்கிறா. கர்த்தர் சொல்றாரு, அம்மா உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறவரு இன்னாரு, இப்பேற்பட்ட ஈவு என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்துல கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரு. நான் தேவனால் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அனுப்பப்பட்ட பரம ஈவு அப்படின்னு சொல்லி அவளோட பாருங்க கர்த்தர் பேசுகிறார், அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரு. ஆகவே இது மாதிரி ஒரு ஈவை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயும் வாங்க முடியாது. யாரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவை கொடுக்க முடியாது. பரம ஈவு. எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பாருங்க, பரம ஈவு, இட்டர்னல் கிஃப்ட். அதை நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அது உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். நாம் ஒன்றும் இல்லாத ஆட்கள் கிடையாது, இயேசுவை உடையவர்களாக இருக்கிறோம். கவனிங்க, தேவன் அருளிய கிஃப்டை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம், பரம ஈவை ருசி பார்த்து. அப்புறம் பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்று ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பக்தர்கள் காலகாலமாக ஏங்கி தவித்த ஒரு விஷயம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். மோசே முதற்கொண்டு பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை அருமையானவர்களே வாஞ்சித்தார்கள். தாவீதெல்லாம் வாஞ்சிக்கிறான். ஆனால் நிரந்தரமாய் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அவருடைய உள்ளங்களிலே அருளப்படவில்லை. மேலே வந்தார். சில தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணார், தீர்க்கதரிசி மேலே இருந்தார். சில ராஜாக்கள் மேலே இருந்தார், சில ஆசாரியர்கள் மேலே இருந்தார், அவ்வளோதான். ஆனால் யாருடைய உள்ளத்துக்குள்ளேயே அவர் பிரவேசிக்கலை. மோசே ஜனங்கள்ட்ட சொல்லும்போது, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டால் நலமாக இருக்குமேன்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அது சாத்தியமே இல்லை. ஆவி ஊற்றப்படும்னு வாக்குத்தத்தம் இருக்குது. அம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் இருக்குது, ஆனால் ஆவியானுடைய பிரசன்னம் இல்லை, ஆவியானுடைய அருள் மாதிரி கொடுக்கப்படலை. ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு பாருங்க, இந்த பரிசுத்த ஆவி அருளப்படுகிறார். 120 பேர் மேலறையில் உட்காந்துருக்கிறாங்க. ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாரையும் ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நிரப்புகிறாரு. யாரையுமே டிஸ்குவாலிஃபைடு, நீ தகுதி இல்லாத ஆள், உன்னை நான் நிரப்ப மாட்டேன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பாருங்க தகுதியை உடையவர்கள், ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய உள்ளம் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்கு பாருங்க ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே 120 பேர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை என்ன செய்தார்கள்? பேசத் தொடங்கினார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, பிரகாசிக்கப்பட்டார்கள், பரம ஈவாகிய இயேசுவை ருசி பார்த்தார்கள், அப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்புறம் பாருங்க 5வது வசனம், தேவனுடைய நல் வார்த்தை. எல்லாரும் சொல்லுவாங்க நல் வார்த்தை. தேவனுடைய வார்த்தைன்னு போடலைங்க, உங்க பைபிள் என்ன போட்டிருக்குது? நல்ல வார்த்தை. எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல வார்த்தை. ஒருத்தர் எங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் பைபிளில் இருந்து நல்ல நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவீங்களா?
இப்படியே கேட்குறாரு. நானும் பெரிய பாஸ்டர் நின்றுட்டு இருக்கும்போது வீட்டுக்கிட்ட வந்து இப்படியே கேட்குறாரு, நீங்கள் மட்டும் நீங்கள் தேவனுடைய நல்ல நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவீங்களா? பெரிய பாஸ்டர் ஆமான்லாம் சொல்லலை, லேசாக தலையாட்டினாங்க. உடனே அவர் கேட்குறாரு, மற்றதெல்லாம் யாருக்கு அப்படின்னாரு. உங்களுக்கு தான் அப்படின்ட்டாங்க. எல்லாத்தையும் டோட்டலாக எடுத்துக்கங்க. இவங்க என்ன பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, யூதாஸ் காரியத்தை ஆண்டு கொண்டு செத்தான், நீயும் போய் அப்படியே செய்கிறத சீக்கிரமாக செய். சாவு பிரசங்கம். இன்னைக்கு நிறைய பிரசங்கியார்கள் சாவதான் பிரசங்கம் பண்ணுறாங்க. சாவ பிரசங்கம் பண்ணுறது இல்லைங்க, ஜீவன பிரசங்கம் பண்ணணும். இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. நானோ மனுஷருக்கு ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா இருக்கணும். பரிதாபம் பாருங்க, சமீபத்தில் ஒரு சகோதரன் என்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தார். வரும்போது சொல்கிறாரு, பாஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு வந்து நல்ல வார்த்தைகளை கேட்டதுனால நான் பொழைச்சிக்கிட்டேன். பாருங்க, அவர் சொல்கிறாரு, ஒரு பிரசங்கர் சொன்னார், உங்கள் குடும்பத்தை இந்த ஒரு குறிப்பிட்ட ஆவி அலைக்கழிப்பதற்காக சுற்றி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை. இந்த குறிப்பிட்ட ஒரு ஆவி உங்கள் குடும்பத்தை அலைக்கழிப்பதற்காக உங்களை சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டாராம். அவ்வளோதான் அவர் சொல்கிறாரு. அவர் என்னைக்கு அதை சொன்னாரோ அன்னைக்கு இருந்து அந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து என்னால் விடுதலை ஆகவே முடியல. ஏன்னா ஆவி தான் சுற்றிட்டு வருது, அந்த பாவத்தை நீ செய்யாமல் அது உன்னை விடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்ல வேளை ஜீவார்த்தை ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து எல்லா பிசாசுகளையும் கர்த்தர் பாதத்துக்கு கீழே வச்சிருக்கிறாரு. சர்ப்பங்களை தேள்களை மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கிறேன் பாஸ்டர். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுங்க எனக்காகன்றாரு அவர். நல்ல வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் யோசித்து பாருங்க. ஜீவனை அருளுகிற வார்த்தைகள், தூக்கி விடுகிற வார்த்தைகள், என்கரேஜ் பண்ணுகிற வார்த்தைகள், பாருங்க விசுவாசத்தை பெருக பண்ணுகிற வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டதுனால தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறேன். இல்லைன்னா இந்த லெவலுக்கு வந்திருக்கவே முடியாது. விசுவாசத்தின் வார்த்தைகளில் நான் தேரலைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கவே இருக்காது. நான் சொல்கிறேன், விசுவாசத்தின் வார்த்தைகளை நான் இன்னும் கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். விசுவாச வார்த்தைகளை தான் பேசிகிட்டே இருக்கிறேன். நான் என்னுடைய எதிர்காலம் இன்னும் பிரமாதமாக இருக்கும். என்னுடைய ஊழியம் இன்னும் பிரமாதமாக இருக்கும். பாருங்க, தேவனுடைய நல்வார்த்தைகள் அதை கேட்கறது எவ்வளோ பெரிய பாக்கியம். பெரிய பாஸ்டர் பற்றி நான் யோசிக்கும் போது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். எத்தனை குடும்பங்களை நல்ல வார்த்தைகளை பேசி வாழ வச்சிருக்கிறாங்க. பெரிய பாஸ்டர் அம்மாவை பற்றி சொல்லுவாங்க, நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க. வந்தாங்க, வீட்டில் வந்தாங்க, எங்கள் கூட பேசுனாங்கன்னா எங்களை அப்படியே தூக்கி விடுற மாதிரி பேசுவாங்க. எங்களை அப்படியே ஊன்ற கட்டுகிற மாதிரி பேசுவாங்க. அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னைக்கும் எங்கள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்குதுன்னு எத்தனையோ சகோதரிகள் இன்னைக்கும் சொல்கிறாங்க. கவனிங்க, நல் வார்த்தைகள், எல்லாரும் சொல்லணும், நல் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் கிடைக்குது பாருங்க. பிரகாசிக்கப்படுகிறாங்க, பரமையை ருசி பார்க்குறாங்க, பரிசுத்தாவியை பெறுகிறாங்க, நல் வார்த்தைகளை கேட்குறாங்க. அப்புறம் பாருங்க, இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்க்கிறாங்க. அதுதான் பாயிண்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்க்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இனி வரும் பலன்களை பாருங்க, இனி வரும் உலகத்தில் போய் ருசி பார்ப்போம் அப்படி சொல்லலை. இனி வரும் பலன்களை, உலகத்தின் பலனை இன்னைக்கே ருசி பார்க்கிற ஒரு வாழ்க்கையா கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையை தந்திருக்கிறாரு. ஏராளமான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக நினைச்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, உண்டாக்கி வச்சுக்கிட்டு சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் செய்கிறாரு. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, எபேசியர் 1 போவோம். எபேசியர் 1:13-14 ஆகிய வசனங்களை பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்போ 14ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு
ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். கவனிச்சிங்களா? நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இந்த அச்சாரமாய் இருக்கிறாருங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, டவுன் பேமெண்ட்னு சொல்றாங்க. ஆவியானவர் நாம் சுதந்திரிக்க போகிற அந்த சுதந்திரத்துக்கு ஒரு டவுன் பேமெண்ட் மாதிரி இருக்கிறாரு. டவுன் பேமெண்ட்னா சரியாக வழங்க மாட்டேங்குது, நிறைய பேருக்கு வழங்க மாட்டேங்குது. அட்வான்ஸ்னா எல்லாருக்கும் நல்லா வழங்கும். பாருங்க, அட்வான்ஸ் உங்களுக்கு ஒரு சொத்து விற்கணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சொத்து ஒரு 50 கோடிக்கு போகும். அவ்வளோ பெரிய சொத்து, அதை விற்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஒருத்தர் வர்றாரு, அதை நான் வாங்கிக்கிறேன், 50 கோடிக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள், அக்ரிமெண்ட்லாம் போட்டு பாருங்கள், ஒரு 5 கோடியே அட்வான்ஸாக கொடுத்துட்றாரு. இந்த 5 கோடி தான் டவுன் பேமெண்ட்டு. 5 கோடியே உங்கள்கிட்ட அட்வான்ஸாக கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்க. யோசித்து பாருங்கள், அந்த டவுன் பேமெண்ட்டை வச்சு நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் இல்லையா? கொஞ்சம் கடன் இருந்துச்சுன்னா கடனை அடைச்சிடலாம், ஒரு நல்ல வீடை வாங்கிடலாம், 5 கோடியை வச்சு ஒரு நல்ல காரை வாங்கிடலாம், ஒரு நல்ல தொழிலுக்கு என்ன செய்யலாம், முதலீடு பண்ணிடலாம், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் என்ன செய்யலாம், ஜோராக பண்ணிடலாம். பாருங்கள், அந்த டவுன் பேமெண்ட்டு அவ்வளோ பெருசாக இருக்குது இல்லையா? யோசித்து பாருங்கள், உலகத்தில் இருக்கிற விற்கப்படுகிற அந்த சொத்துக்கே அவ்வளோ மதிப்புன்னா, தேவன் ஆவியானவர் மூலமாக ஒரு டவுன் பேமெண்ட்டை நமக்கு கொடுத்துருந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய அட்வான்ஸு, அது எவ்வளோ பெரிய தொகையாக இருக்குன்னு யோசித்து பாருங்க. நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பாருங்க, நாம் பெறுவதற்காக, எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக ஒரு பெரிய டவுன் பேமெண்ட்டை கர்த்தர் பாருங்க ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆவியானவருக்குள்ள அருமையான பரிசுத்தம் கொட்டி கிடக்கிறது, அந்த ஆவியானவருக்குள்ள ஆரோக்கியம் இருக்கிறது, அந்த ஆவியானவருக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்கிறது, அந்த ஆவியானவருக்குள்ள ஞானம் இருக்கிறது, அந்த ஆவியானவருக்குள்ள பலன் இருக்கிறது, அந்த ஆவியானவருக்குள்ள அறிவு இருக்கிறது. நீங்க விரும்புகிற எல்லா நன்மைகளும் தேவ ஆவியானவருக்குள்ள கொட்டி போய் கிடக்கிறது. இருக்கிறீங்களா? ஏராளம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் எடுக்கணும், எடுத்து அனுபவிக்கணும். எப்படி எடுக்கிறது? விசுவாசத்தினால தான் எடுக்க முடியும். டெய்லி சொல்லணும், சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது, ஞானம் என்னுடையது, அறிவு என்னுடையது. எத்தனை பேர் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? பாருங்க, இதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாயை திறந்தா முத்து விழுந்துரும்ன்ட்டு நிறைய பேர் வாயை திறந்து சொல்றதே கிடையாது. ஊர்பட்ட கதைகளை ரொம்ப திறந்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இங்கதான் விழுந்து போயிடுறோம் நம்ம. நமக்கு ஊர் கதையெல்லாம் தேவையே இல்லை. அருமையானவர்களே, எத்தனை பேர் வாழ விரும்புகிறீர்கள்? வெற்றி பெறணும், வாழ்க்கையில் முன்னேறணும், அருமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறாரு. ஆவியானவர் அருமையானவர்களே நம்ம மேல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே. ஆகையால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஏற்றினை இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதாவது அதிகமான கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆவியான வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரு. கர்த்தருக்கு இருக்கிற உனக்கு அந்த வைராக்கியம் இருக்குதா? சொல்லுவாங்க இல்லையா, போனால் போகட்டும் போடான்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிர்விசாரமா இருக்கு. அது வந்தா வரட்டும் பிரதர், வராட்டி போட்டும் பிரதர். அட முட்டாள், கர்த்தர் சம்பாதிச்ச ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும், அதை நான் அனுபவிக்கிறேன்னா அப்புறம் அவர் பாடுபட்டதுக்கு என்ன அர்த்தம்? ஹலோ, இருக்கிறீங்களா? கொஞ்சம் தீய பற்ற வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறேன் நான். கவனிங்க, ஜெர்ரி செவல் என்கிற பிரசங்கர் ஒரு முறை அவர்கிட்ட கர்த்தர் சொன்னாராம், என் ஜனங்கள் நான் அவர்களுக்காக வைத்திருக்கிற பூலோக சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய சத்தியங்களை அவர்களுக்கு கற்றுக்கொடுன்னு சொன்னாராம். நிறைய பிரசங்கியார்கள் பாருங்க பரலோகத்தை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. பூலோகத்தில் தேர் நோ குட், ஒன்றும் ஒரு இம்பேக்டும் கிடையாது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, யாரையும் போய் பாருங்க கவர்ந்து இழுக்கிறது கிடையாது. ஐயோ, நம்மளை பார்க்குற ஆட்கள் இவங்கள மாதிரி இருந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லி யோசிக்கணும்.
இவங்கள மாதிரி சந்தோஷமா இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்கள மாதிரி சமாதானமா இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்கள மாதிரி ஆரோக்கியமா இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்கள மாதிரி ஐஸ்வர்யம் இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்கள மாதிரி தேவாதி தேவனை ஆராதிக்கிறவர்களா இருந்தால் நல்லா இருக்குமே. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்படி பாருங்க, நம்ம மேல ஒரு நாம ஒரு கவர்ச்சி நிறைந்த ஆட்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். பாருங்க, மக்களை வெறும் வாய்ப்பேச்சில் இழுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவன் கர்த்தர்கிட்ட வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் ஜெருசலேம் பர்டிகுலராக சொல்றாரு, என் ஜனங்கள் பூலோகத்திலே நான் அவர்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாராம். பாருங்க, இப்போ போவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். உபாகமம் 1:6 பாருங்க. ஓரேபிலே நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு புறப்பட்டு ஏமோரியின் மலை நாட்டுக்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். தங்கி இருந்தது போதும், போங்கள். எல்லாரும் சொல்லுங்க, போங்கள். 8வது வசனம், இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை, சத்தமா தான் வாசிங்களேன், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தங்கி இருந்தது போதும், போங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எவ்வளவு ஆதங்கமா பேசுறாரு பாருங்க. இவங்க படுத்துட்டாங்க. யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இனி எங்க இந்த யோர்தானை கடக்க போறோம்? செங்கடலை கடந்து வந்தோம், வனாந்தரத்தை கடந்து வந்தோம். இந்த யோர்தானை எப்படி கடக்கிறது? அது பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மலை அருகே படுத்துட்டாங்களா எல்லாரும். கர்த்தர் சொல்றாரு, தங்கி இருந்தது போதும், எழும்புங்க, கிளம்புங்க. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதம் உள்ள அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி கர்த்தர் பாருங்க தார்கம்பை வச்சு குத்துற மாதிரி குத்துறாரு. சில ஆட்களை தார்கம்பை வச்சு குத்துறாதான் கிளம்புவாங்க. அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. விசுவாசத்துல பாருங்க, உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். யோசுவாட்ட கர்த்தர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. யோசுவா 13 பாருங்க. ஒவ்வொரு முறையும் இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன். என்ன ஆண்டவரே ஆச்சரியமா இருக்குது, இப்படி சொல்லியிருக்கிறீங்களேன்னு. யோசுவா 13:1 வசனம் பாருங்க. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது. அப்பா யோசுவாவே, வயசாயிடுச்சு, நீ யோசிக்காத, வயசாயிடுச்சு, ஆனாலும் இன்னும் நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமா இருக்கிறது, இன்னும் நிறைய நீ சுதந்திரிக்கணும்பா அப்படிங்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன விசுவாசிக்கணும்னா, இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. பெற்று அனுபவித்து உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் நான் வாழப்போகிறேன். இருக்கிறீங்களா அருமையானவர்களே? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்ம பெரிய பாச அருமையாக சொல்லுவாங்க, 4 பேர் நம்ம மூலமாக வாழ்ந்துட்டு போட்டோம், நிரம்பி வழியறத 4 பேர் குடிச்சிட்டு போட்டோம். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே வந்தது போதும் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. வயசாகி போச்சு, சரிப்பா பரலோகத்துக்கு வர்றதுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. பக்திமான்களுக்கெல்லாம் செவிட்டில் அடித்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுதான் சத்தியம். வெறும் பக்தி மார்க்கம் அது யூஸ்லெஸ். கவனிங்க, அது எதையுமே வேண்டான்னு சொல்லிடும். ஆனால் புத்திமான்கள், எல்லாரும் சொல்லுவாங்க புத்திமான்கள். எத்தனை பேருங்க புத்திமான்கள்? பாருங்க, புத்திமான்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தர் வச்சிருக்கிறது வேணும் எனக்கு. பாருங்க, இவங்க ஏற்கனவே நிறைய சுதந்திரிச்சாங்கன்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம். யோசுவா 12:1 பாருங்க. யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையிலெல்லாம் உள்ள ராஜாக்களை
இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர்கள் தேசங்களையும் என்ன செய்தார்கள்? சுதந்திரித்துக் கொண்டார்கள். 4ஆம் வசனம் பாருங்க. ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் என்ன செய்தார்கள்? சுதந்திரித்துக் கொண்டார்கள். நிறைய சுதந்திரிச்சிட்டாங்க ஏற்கனவே. ஆனா கர்த்தர் வந்து சொல்றாரு, இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமாய் இருக்கு. தேவனுடைய உள்ளத்தை பாருங்க. வெறும் உலக பிரகாரமான நன்மைகளை மட்டும் இல்லை, ஆவிக்குரிய நன்மைகளை சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சமாதானம், சந்தோஷம் பாருங்க, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், அருமையான எல்லாம் உள்ள இருக்குது. எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும், எல்லாத்திலையும் பெருகணும். அதோட அருமையான உலக பிரகாரமான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். யோசுவா 17, யோசுவா 17 14ஆம் வசனம் பாருங்க. யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெரிசியர் ரெப்பாயிமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான். அதாவது சுதந்திரம், நாங்கள் நிறைய ஆட்களாக இருக்கிறோம், நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஏரியா, அந்த சுதந்திரம் பத்தலை அப்படின்றாங்க. பத்தலைன்னா ஏன் கவலைப்படுறீங்க? காட்டுக்கு போய் எல்லாத்தையும் தெளிச்சு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கங்கன்றார். பாருங்க, நீங்க எடுக்காம இருந்துட்டு எங்களுக்கு இடம்பத்துல சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. கர்த்தர் மகா விஸ்தாரமான ஒரு தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு வேணாலும் நீங்க என்ன செய்யலாம்? சுதந்திரிக்கலாம் என்று சொல்லுகிறான். பாருங்க, ஃபாரஸ்ட்டுக்கு போங்க, கிரவுண்டை கிளியர் பண்ணுங்க, உங்களுக்காக என்ன செய்யுங்க? அதை எடுத்துக்கொள்ளுங்க, சுதந்திரிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட தந்துட்டாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்க கையில் அனுப்பிச்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. இப்ப சுதந்திரிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. அப்புறம் பாருங்க 16ஆவது வசனம். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சேயானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியர் இடத்திலும் இரும்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். சாக்கு போக்கு பாருங்க. அதாவது அந்த எதிரிகள், அந்த கானானிய மக்கள், அவங்கெல்லாம் என்ன இரும்பு ரதங்களை வச்சிருக்கிறாங்க. நாங்கள் போனால் எங்களை நொறுக்கிடுவாங்க, எப்படி போய் நாங்கள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கேயும் ஒரு சந்தேகத்தை கலப்புறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. யோசுவா சொல்கிறான் பாருங்க, யோசுவா 17ஆவது வசனம். யோசேப்பு வம்சத்தராகிய எப்ராயிமரையும் மனசேரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு. என்ன உண்டுன்றதுக்கு சொல்றாரு பாருங்க. மகா பராக்கிரமமும் உண்டு. ஒரு பங்கு மாத்திரம் அல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். அட எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாங்க அப்படிங்கிறாரு ஜோஷுவா. இப்ப பாருங்க, அது காடானபடினாலே அதை வெட்டி திருத்துங்கள், அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாகும். சுதந்திரிங்கன்றாரு, வெட்டி திருத்துங்கள் அப்படின்றாரு. அப்புறம் பாருங்க, கானானியருக்கு இரும்பு ரதங்கள் இருந்தாலும், அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். அட, அவங்க இரும்பு ரதமெல்லாம் உங்களை ஒண்ணுமே செய்யாதுங்க, நீங்க தாங்க அவங்கள ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு, அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறாரு. போங்க, வெட்டி திருத்துங்க, இடத்த உண்டாக்குங்க, சுதந்திரிங்க. பத்தலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லணும், பத்தலைன்னுட்டே இருப்பாங்க. என்ன சொல்லணும்? கர்த்தர் என் மேய்ப்பர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் என் மேய்ப்பர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் என் மேய்ப்பர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லிட்டே இருந்தால் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் என் மேய்ப்பர், என் பாத்திரம் நிரம்பி
வழிகிறது. புதிய ஏற்பாடு இதை பற்றி ஏதாவது சொல்லுதா? சுதந்திரத்தை சுதந்திரிப்பதை பற்றி ஏதாவது சொல்லுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல், அப்படிதான் இருந்தாங்க. இப்போ யோசுவா 18 ஒரு வசனத்தை வாசித்துட்டுங்க வருவோம். யோசுவா 18:1 பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. இன்னும் பாருங்க, சுதந்திரத்தை பங்கிடலை, எடுத்துக்கிடலை. அப்படி 7 கோத்திரங்கள் இருந்தாங்களாம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சுதந்திரித்து கொள்ள போகிறதுக்கு நீங்கள் எந்த மட்டும் ஆசதியா இருப்பீர்கள். என்னங்க எதையாவது ஒரு சாக்கு பக்கம் சொல்லிட்டு கர்த்தர் கொடுத்த தேசத்தை சுதந்திரிக்காம இருக்கிறீங்களே, எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? லேசினஸ். அதான் நார்வல் ஹெய்ஸ்னு ஒரு பிரசங்கர் அவர் சொல்லுவார், காட் ஓன்ட் பிளஸ் லேசி கிறிஸ்டியன்ஸ். இந்த அசதியாக இருக்கிற ஆட்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. எத்தனை பேர் சுதந்திரிக்கிறதுல சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் வழங்குது. நான் ஆரம்பத்தில் இப்படி இல்லை, ஆனால் பெரிய பாஸ்டரோட சேர்ந்து மறக்கவே முடியாது என்னால். பாருங்க, அவங்க கூட சேர்ந்து இரும்பை கருக்கிடுன்ற மாதிரி அப்படி ஒரு உற்சாகமாக ஒரு துரிதமாக செயல்படுகிற ஆளாக மாறிட்டேன் நான். பெரிய பாஸ்ட் கூட இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சில காரியங்களை இப்போ தான் நான் சொல்கிறேன். சுடுதண்ணியை காலில் ஊற்றிட்டு தான் நிற்கணும் நாங்களாம். ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா தொலைஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் அதை செய்யணும், கரெக்டாக செய்யணும். என்ன நம்ம எடுக்கணுமோ அதை எடுக்கணும், என்ன விடணுமோ அதை விடணும். எல்லாத்துலேயும் கராராக இருப்பாங்க பாருங்க. என் மனைவி சொல்லுவா, உங்களை மாதிரி சரியான அளவு எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கலன்னா எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. நான் அவரை பார்த்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிட்டேன் பாருங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் அப்படி கிடையாது, நிர்விசாரமான ஆள் தான், அசதியான ஒரு ஆள் தான். ஆனால் அவங்க விஜிலண்ட், ரொம்ப எச்சரிப்பாக இருந்து காரியங்களை செய்கிற ஒரு நபர் பாருங்க. யோசுவாங்க கேட்குறான், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள்? புதிய ஏற்பாடு எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. ஆபிரகாம் மாதிரி, ஈசாக்கு மாதிரி, யாக்கோபு மாதிரி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள். கர்த்தர் நிறைய வச்சிருக்கிறார், ஏராள நன்மைகள் உங்களுக்காக இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் சுதந்திரியுங்கள், அனுபவியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருங்கள். இதுதான் பாருங்க தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே மக ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கிறிஸ்து கல்வாரியிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் ஏராளம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகளை அறிந்து கொள்ள, அவைகளை புரிந்து கொள்ள, விசுவாசிக்க, கர்த்தாவே அவைகளை பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்த, உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க எல்லாருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை அது உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும்படி அனுகிரகம் செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.